யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 நம்மை ஆண்டவர் எப்படி சுத்தம் பண்ணுகிறார், அதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற மெத்தட் என்ன? வாசி. நான் மெய்யான திராட்சை செடி. எஸ். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு சுத்தம் பண்ணுகிறார்கள். அடுத்தது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே தான் அவர் சுத்தம் பண்றாங்க. நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் அதற்காக பயன்படுத்துகிற ஆயுதம் என்ன தெரியுமா? உபதேசம். அவருடைய உபதேசம். அதனால உபதேசம் கேட்கும் போது, போன வாரத்துக்கு முந்தின வாரம் சில சீசர்களுக்காக இயேசு ஆண்டவர் விட்டு விலகி போனோம். ஜீசஸ் சிலர் சொன்னாங்க, ஆண்டவரே நித்திய ஜீவா வாசனங்கள் உம்மிடத்தில் இருக்கு என்று சொல்லி கர்த்தரே பிடித்துக் கொண்டோம். உன்னை சுத்தம் பண்ணுகிற ஆயுதம், உன்னை சுத்தம் பண்ணுகிற மெத்தட் என் ஆண்டவர் பயன்படுத்துவது வேற ஒன்றுமல்ல, அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய உபதேசத்தினாலே. ஹல்லேலூயா. அதனால இன்றைய காலத்தில் சபையிலே உபதேசம் இல்லை, அதனாலே ஜனங்கள் சுத்தமாய் இருக்கிறதும் இல்லை. ஆமென் ஜீசஸ். என்னுடைய ஊழிய ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்றைய காலத்திலே திருச்சபைகளில் என்ன இல்ல, பிரசங்கம் உண்டு, செய்தி உண்டு, பட் என்ன இல்ல, உபதேசம் இல்லை. அதனால ஜனங்கள் நல்லது எது கெட்டது எது என்று தெரியல. அவங்களுக்கு எதை பின்தொடர வேண்டும், எதிலிருந்து விலக வேண்டும், எதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவங்களுக்கு புரியல. காரணம் என்ன? சுத்தம் பண்றது கிடையாது. அதை நான் சொன்னேன் என்னுடைய ஊழிய ஆரம்பத்தில். நான் சரணம்பட்டியில் இன்னைக்கு அவங்க இருக்குமான்னு தெரியும் எனக்கு. அங்கே ஒரு இட்லி கடை வச்சிருந்தாங்க. சகோதரங்கள் ஞாபகம் தெரியுமா? பழைய ஆரம்பத்தில். அப்போ சில டைமில் அங்கே போய் இட்லி சாப்பிடுவாங்க. இட்லி கடை தானே? ஆமாம். அப்போ ஒரு நாள் அவருமா அறிமுகமாச்சு. அவர் விசுவாசி. விசுவாசியை தெரிஞ்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது பெரிய மிகப்பெரிய சபைக்கு போகிற ஒரு விசுவாசி. சபை பேர் நான் சொல்ல மாட்டேன், தேவையில்லை நமக்கு. விசுவாசம்னு தெரிஞ்சப்போ அப்போ ஒரு நாள் நானே இந்த மாதிரி சாயங்காலம் 7 மணிக்கு போகும்போது அவர் நல்லா தம் அடிக்கிறாங்க. அங்கே தள்ளி நின்று அவரை மனைவி இட்லி சொல்கிறாங்க, இவர் அங்கே தள்ளி நின்று தம் அடிக்கிறாங்க. தம்மு தான் தெரியும் இல்லை, பீடி குடிக்கிறாங்க. ஐயா ஐயோ, பீடி குடிக்கப்போ நான் இப்படி விசுவாசின்னு சொல்லிடுச்சு. நான் கொண்ட பிரதர், நீங்க தானே சொன்ன விசுவாசி, அப்படி இருக்கும்போது பீடி குடிக்கலாமா? அது தப்பு தானே? உங்க சபையில எங்க சபையில சொல்றது இல்ல. ஆஹா, அப்ப உங்க சபையில என்ன சொல்லி கொடுக்குறாங்க? எங்க சபையில வாரம் வாரம் நீங்க சர்ச்சுக்கு வரணும். ஓ, பாடல் பாடணும். ஓ, பிரசங்கத்தை கேட்கணும். ஓஹோ, லாஸ்ட் சொல்லுவாங்க, உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு போங்க சொல்லுவாங்க. ஆஹா, அப்ப உங்களுக்கு இதன்னு சொல்லி இதொன்னு சொல்லி கொடுக்க நேரம் இல்லையா? நேரம் இல்லைங்க. அதுக்குள்ள டைம் முடிஞ்சாச்சு, எல்லாரும் ஆமென் சொல்லி போயிடுவாங்க. என் ஆண்டவர் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு எப்படி சுத்தம் பண்ணுகிறார்? தம்முடைய உபதேசத்தினாலே. பிரசங்கம் எல்லாருக்கும் பிடிக்கும், உபதேசம் எல்லாருக்கும் பிடிக்காது. அத சீசர்கள் அவனை விட்டு விலகி போனாங்க. பிரசங்கம் எல்லாருக்கும் பிடிக்கும் ஐயா, செய்தி எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா உபதேசம், ஹலோ இங்கதான் இருக்கிறீங்களோ, எல்லாருக்கும் பிடிக்காது. யோவான் சுவிசேஷம், யோவான் சுவிசேஷத்துக்கு அடுத்த புத்தகம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் இல்லையா? சொன்னா அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவியில் நிறைந்து அவங்களாலே செய்யப்பட்ட, பரிசுத்தாவியினாலே அவங்களாலே செய்யப்பட்ட ஏராளமான காரியங்களை பற்றி எங்க இருக்கு? மோசஸ் அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் தாண்டி அடுத்து என்ன? ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர். அதே சரியா? நீங்க சொல்ல, நான் சொல்றேன்.
அதுக்கு பிறகு நிரூபங்கள், லெட்டர்ஸ் இல்லையா? அவ அப்போஸ்தல நடபடிகளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து எல்லாரையும் பரிசுத்தாவினாலே நிரப்பி அந்நிய பாஷைகளில் பேசி அவராலே செய்த அநேகமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் குறித்து வெளிப்படுத்த அப்போஸ்தல நடபடிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு நிற்கவில்லை. அடுத்தபடியாக ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர் அப்படியே போட்டு இருக்கும் போது அதெல்லாம் நிருபங்கள், அதெல்லாம் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் ஆயிருக்கிறது. தேவ சபைக்கு கொடுக்கப்பட்ட உபதேசங்கள் இல்லையா? சபைக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் தான் அது. அப்ப ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானப்பட்டு பரிசுத்த ஆவியில் நிரம்பி வாழ்கிற ஒரு விசுவாசி அடுத்தபடியாக இந்த உபதேசங்களை கேட்டு கை கொண்டு அதன்படி வாழ வேண்டும். நீ உபதேசங்கள் கேட்கும் போதா எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்ட எல்லாமே ஒண்ணுதான் சொல்லுவாங்க. சத்தம் சொல்லுங்க. இல்லாவிட்டா செய்தி மட்டும் பிரசங்கம் மட்டும் கேட்டு இருக்கிற உனக்கு தீமை ஏது நன்மை ஏது என்று புரிந்து கொள்ள முடியாது. நீ மார்க் போட்டு போயிடுவாங்க. சூப்பர் செய்தி இன்னைக்கு அட்டகாசமா இருந்தது. இந்த மாதிரி செய்தியை நான் கேட்ட சரித்திரம். ஹலோ, ஆனா உபதேசம் கேட்கும் போது ஐயா அது உன்னை என்ன பண்ணுவாங்க? சுத்தம் பண்ணும், குத்தும், உன்னை காயப்படுத்தும், காயத்தை கட்டும், சரி ஏது தவறு ஏது என்று உன்னை உணர்த்துவாங்க. ஹல்லேலூயா. அதே நம்ம வாசிக்கிற அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தையும் கேட்டு வந்தார்கள். அப்ப உபதேசம் பேசுகிற சபையில யார் இல்லை தெரியுமா? கும்பல் கிடையாது, ஜனங்கள் கிடையாது. அவனுக்கு 2 மணி நேரம் ஏசியில் வந்து ஈசி சேர்ல உட்கார்ந்து பரவசா அந்த ஆவி நிரம்பி அப்படி அந்த அந்த டூனெல்லாம் கேட்டு அல்லேலூயா. எங்க 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 பையன் இப்போ அங்கே படிக்கும்போது அவனு நான் சொன்னேன், டேய் நல்ல சபையை பார்த்து போன்னு சொல்லிடுச்சு. அவனு சபைக்கு போனேன், பயங்கரமான சபைன்னு சொல்லிடுச்சு. பயங்கரமான ஆலயம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை, வெளியிருந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சீட்டு போட்ட இடம் தானே, உள்ளே ஏறினா பயங்கரமாக இருக்கும். அவன் சொல்கிறாங்க, அப்பா அங்கே வர்ஷிப் லீடர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, அதில் மெயின் லீடர்ஸினுடைய பாடல் பாடுகிற அந்த டைமுக்கு மீதி எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு இவருடைய லைட்டு மட்டும் எரிவாங்க. அப்போ இவர் நடக்கும்போது லைட்டு பின்னாடி வந்துடும். அது மாதிரி செய்தி கொடுக்கிறவருடைய நேரம் அந்த லைட்டு வந்துடும், மீதி எல்லா லைட்டு பக்கத்தில் இருக்கிற யாரும் தெரியாது, தீவிரவாதி வந்தா கூட தெரியாது. அதனால்தான் நான் ஒரு பேச்சாளர் தான் சொல்லுவாங்க இல்லையா, பேச்சாளர் போட்டி வைக்கும் இல்லையா, அதுல ஒரு பேர் மறந்து போச்சு. அவர் பேச்சாளர் ஒரு நாள் சொல்றாங்க, அவரை அவர் ஒரு நாள் எலெக்ஷனுக்கு போட்டி போட்டாங்க. அவர் எலெக்ஷனுக்கு போட்டி போட்ட போது ஓட்டு கேட்க முடியும், ஓட்டு கேட்கறதுக்காக இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. பள்ளிவாசல் போயிடுச்சு, கோயிலுக்கு போயிடுச்சு, சர்ச்சுக்கு போனாங்க. அப்ப அந்த அந்த பேச்சாளர் சொல்றாங்க, இன்னொரு இடத்துக்கு அதை கூட்டிட்டு போனாங்க. உண்மையில் நான் Facebookல இருந்து பார்த்த காரணம் சொல்றேன். நான் அந்த இடத்துக்குள்ள போய் போது சோத்திரம் அல்லேலியா மட்டும் தான் கேட்குது, ஒருத்தரையும் காணோம். ஆனா சத்தம் மட்டும் சோத்திரம் அல்லேலியா சோத்திரம் க்ளோரி கேட்குது. ஆனா ஒருத்தரையும் உள்ள பார்த்தா தெரியல. ஆனா எல்லாமே இருட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அது ஒரு சர்ச். அப்புறம் அவர் உள்ள போய் லைட்டு போடவா இத்தனை பேருக்குள்ள இருக்க. நான் சொல்ல வந்தது, பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறது எந்த மெத்தட்? அவருடைய உபதேசத்தினாலே. ஜீசஸ்